இன்றைக்கி மார்னிங் வந்து வீடியோ போடவே இல்லை, சாரி. இன்றைக்கி காமர்ஸ் லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்குறோன்னா, என்ன சொல்ல வர கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொக்கையாக இருக்கா நல்லா இருக்கா நீங்கள் சொல்கிற கமெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து மற்றவங்க விஷயத்தை தலையிடலை, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களாவே வந்து நம்ம விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாங்க. அது ஏன்னே எனக்கு தெரியல. ஆடியும் இன்னும் போகிறதில்ல, அது இது ஆட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியல. இப்போவே எங்கள் நிலமை நினச்சி சிரிப்பு தான் வருது. ஆடி மாதம் வந்தால் மாரியாத்தை தான் ஆடுவா. அது என்ன பிரச்சனை கொடுக்கலான்ட்டு இப்போவே ஒரு விட போய் பேச ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த அளவு நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது ஜாலியாக சுற்றுறதுக்கு கூட நிம்மதியாக இருக்கணும். சின்ன ஒரு கோயிலை கட்டு, அது பெரிய தெய்வம் பெரிய பழத்தை வச்சுட்டு எங்களுக்கு கொடுக்குது பாருங்கள் குறைச்சல். ஐயோ ஐயோ எப்பா, நிம்மதியாக சாட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிங்க. இது இந்த கொசுக்களை எப்படா ஒளியுன்ற மாதிரி இருக்குதுங்க. நம்ம திருவிழா வச்சுன்னு தலைக்கு மேலே நம்மளுக்கு வேலை இருக்குது, சோறு தண்ணி நம்மளுக்கு இறங்காது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு அவங்க தானே சாமி கொண்டு வரணும், நம்மளை போய் கூப்பிடணும், நம்ம வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு வராங்க பாருங்கள், அழுங்க. அதனால திமிரு பிடிச்சதுங்க. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கோயிலுக்கு வரத்துக்கு, அன்பாகவும் என்னம்மா வேணும், என்ன ஹெல்ப் பண்ணணுண்டா சொல்லுங்கடா செய்கிறேன், அது மாதிரிலாம் தங்கமான மனசு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் மறந்துடுது. தொல்லை பண்ணுற ஜென்மங்க தான் மைண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆல்ரெடி பாடியில் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வீக் ஆகி போச்சு. இந்த எலும்பு நரம்புலாம் தெரியுது. இன்னும் எங்ககிட்ட என்ன நினைக்கிறாளுங்கன்னே தெரியல. இந்த கிச்சனி பேசுன்னு இருக்க நினைக்காதீங்க. உள்ளெல்லாம் படப்படப்படப்படந்து. ஏன்னா போன வருஷம் திருவிழாவுக்கு திருவிழா நடத்தும் போது கூல் பண்ணி சீட்டு போயிட்டாங்க. ஆட்டோ ஏற்றி விளையாட ஆரம்பித்தாங்க. இந்த வாட்டி வேறு என்ன வண்டி வாங்கி வந்து ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல. எங்கே நம்பதிட்டு இருக்கிறாங்களா இல்லை பெரிய தனிப்பதிக்கு எடுக்கிறாங்களா தெரியல. நம்மளுக்கு இடம் இல்லை. கோயில் சின்ன கோயில், எவ்வளோ கோயில் சின்ன கோயில் கூட நிம்மதியாக கோயில் ஊற்றுறாங்கப்பா. நம்ம தொல்லை போன நம்மளை கூப்பிடலாம் கூட தொல்லை போனக்கூடாதுன்னு ஒரு இங்கேதான் வேணும். அது இல்லை, என்ன பண்ணுறது. நாங்கள் எல்லாரையெல்லாம் கூடாமல் இருக்க மாட்டோம். சில பேர்லாம் எங்கள் தொல்லை பண்ணி எங்ககிட்ட திருநீர் வாங்கிட்டு எங்ககிட்ட குங்குமம் வாங்கிட்டு பின்னாடி போய் எங்கள் தப்பாக பேசுவாங்க. அவங்களாம் பக்கத்துலேயே சேர்க்கறது கிடையாது. ஏன்னா அதாவது வந்து உப்பிட்ட கையை அடிக்கும்போது வந்து குறை சொல்லக்கூடாது. அவங்க கையில் ஒரு உப்பு வாங்கி சாப்பிட்டோன்னா, ஒரு புடி சோறு சாப்பிட்டோன்னா, அவங்கள போய் பின்னாடி பேசினா நம்ம குழம்பு செத்து போயிடும். ஆனால் எங்கள் கையில் வாங்கிட்டு போய் எங்கள் மாதிரி எத்தனையும் சாப்பிட்டு நம்மளே பேசுவாங்க. அதுதான் பிரச்சனை. அது ரொம்ப தப்பு. அது தெரியல, நம்ம என்ன பண்ணுறது. எனக்கு ஏதாவது நல்லதாக மோட்டிவாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பெரியபாளையத்தை பக்தர்கள் அனைவரும். ஓகே, பாய். பேசணுன்னு தோணுச்சு பேசினேன். கோயிலை சுற்றி அடுத்த கேமரா சிசிடிவி கேமரா வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். இங்கே போடுறாங்களேன்னா திரும்பலாம் பார்க்கலான்னு தான். வேறு இல்லை, நம்மளுக்கு இருக்குது சின்ன இடங்க. போன தடவை கூல் பண்ணேன், சீட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. அம்மா அப்போ தான் பற்ற வச்சாங்க. சீட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு எங்களுக்கு. அகிஞ்சட்டி வேறு எடுக்க போகிறோமா, ஓஞ்சி போன நாயன்ட்டு விட்டோம். இன்றைக்கி நான் அந்த வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து கண் கூட பார்ப்பீங்க. பார்த்த இந்த பண்ண வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, நான் அனுப்பிவிட்றேன். இதுக்கு என்ன பண்ணால் தகும் அவங்களுக்குன்றத நல்லா சாமியாருங்க, பெரிய பெரிய ஆளுங்க, திருநெல்வேலி அக்காலாம் பார்த்து சொல்லுங்கள் என்ன பண்ணலான்ட்டு. ஓகே, பாய். அடுத்தது பவானி வீடியோ 1 by 1 இன்ஸ்டாவில் போடுறதோட யூடியூப்பில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லோரும் எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.